வெனோமஸ் அனிமல்ஸ். வெனோமஸ் அனிமல்ஸ் ஷார்ட் ஸ்டோரி. ஒரு வனத்தில் நிறைய பட்சிகளும் மிருகங்களும் இருந்தன. பூச்சிகளும் விஷ ஜந்துகளும் கூட அதிக அளவில் இருந்தன. பெரிய அருவி இருந்தது. பச்சை பசேல் என்ற தாவர இனம் பூத்து குலுங்கியது. கனிகளும் காய்களும் வனமெங்கும் மிகைப்பட்டு சிதறிக் கிடந்தன. அங்குள்ள ஜீவராசிகள் யாவரும் மகிழ்வுடன் இருந்தனர். அவர்கள் தங்கள் வனராஜனான சிங்கத்துக்கும் வன தெய்வத்துக்கும் மரியாதை செலுத்தினர். சிங்கத்தின் தலைமையில் வாரந்தோறும் கூடி வனதேவனுக்கு பல கனிகளையும் மலர்களையும் படைத்து வழிபாடு செய்து அற்புத வாழ்வு வாழ்ந்தனர். திடீரென்று அருவி நீர் குறைந்தது. தாவரங்கள் காய்ந்தன. கிளைகள் உரசி காடே ஆங்காங்கே தீப்பற்றி எரிந்தது. உயிர் தப்ப அங்குமிங்கும் ஓடினர் வனஜீவர்கள். அப்போது வன சுற்றுலா வந்த மனிதர்கள் தகவல் தெரிவித்ததன் பேரில் ஊருக்குள் இருந்து நவீன கருவிகள் கொண்டுவரப்பட்டு நெருப்பு அணைக்கப்பட்டது. மனிதர்கள் காட்டை சுத்தம் செய்தனர். காய்ந்த செடி கொடிகளை அகற்றினர். மிருகங்களுக்கு தொட்டிகள் அமைத்து தண்ணீர் இட்டனர். பறவைகளுக்கு கூண்டுகள் அமைத்து தானியம் இட்டனர். பெரிய மரங்களை வெட்டி செதுக்கி வேலியிட்டனர். மனிதர்கள் வனத்தை கட்டுக்குள் கொணர்ந்தனர். மனிதர்களிடம் சிக்காமல் வனத்தின் மறுபகுதியில் கூடிய விஷஜந்துகள் யோசித்தன, எப்போதும் நம்மை யாரும் கண்டுகொள்வதில்லை என்று. வனத்தின் மற்ற அடர்ந்த பகுதிகளில் வசித்த மிருக மற்றும் பறவைகளும் சேர்ந்து வனக்கடவுளை நோக்கி தவம் புரிந்தனர். கடும் தவத்துக்குப் பிறகு வனக்கடவுள் பிரசன்னமானார். மிருகங்களும் பறவைகளும் அவரை வணங்கி தங்கள் இனத்தார் மனிதரால் சிறைப்பட்டு விட்டதாக புகார் செய்தனர். மனிதர் வருவதற்கு முன்பு தங்களுக்குள் குரோதம் விட்டு இறந்துவிட்ட மிருகங்களையே உண்ணிகள் உண்டதாகவும் நாங்கள் யாவரும் ஒற்றுமையாக இருந்ததாகவும் கூறினர். இப்போது கூட்டமாக இருந்த மிருகம் பட்சி யாவற்றையும் பிரித்து அடைத்து தங்களையே கொன்று தங்களுக்கே உணவாக்கி வேடிக்கை பொருளாக்கி தங்கள் தோல், கொம்பு, மாமிசம், இறகுகள் என்று யாவற்றையும் வியாபார பொருளாகவும் ஆக்கிவிட்டதாகவும் குற்றம் சாட்டினர். உண்மையில் தாங்கள் மனிதரை விட உயர் குணம் கொண்டவர்கள் எனவும் கூறினர். வனக்கடவுள் அமைதியாக கேட்டுவிட்டு விஷஜந்துகளை பார்த்தார். அவர்களோ தங்களை எவரும் எக்காலத்திலும் கண்டுகொள்வதில்லை என்றும் தாங்கள் எவரும் வளர்ப்பு உயிரினமாகவும் தங்களை யாரும் கருதுவதில்லை என்றும் பறவை மிருகம் போல் தங்களுக்கு நல்ல உணவு இருப்பிடம் என்று நிரந்தரமாக எதுவும் இல்லை என்றும் யாரும் தருவதில்லை என்றும் மொத்தத்தில் விஷப்பிராணிகளான தங்களை எதற்காக அவர் படைத்தார் என்றும் தாங்கள் யாவரும் பிற உயிரினங்கள் யாவற்றாலும் உலகமே வெறுக்கத்தக்க கீழான பிறவிகளானோமே என்றும் கதறினர். வனக்கடவுள் முதலில் தப்பித்து வந்த மிருக, பறவை ஆகியவர்களை பார்த்து, குரோத குணமோ வேறு எந்த உணர்வுமோ எவராலும் உருவாக்கப்படுவதில்லை என்றும் ஏற்கனவே இருப்பதே தூண்டிவிடப்படும் என்றும் மனிதர்கள் அவ்வாறு செய்து மகிழ்வுறும்போது இவர்கள் அப்பண்புக்கு அடிமை ஆனீர்கள் என்றும் அதனால் மனிதர்கள் இவர்களை பயன்படுத்தியும் கொன்றும் அனுபவிக்கிறார்கள் என்றும் கூறினார். மனிதர் எவரையும் விட உயர்ந்த ஜீவன் என்றும் அவர்கள் தன்னுணர்வை மறந்ததால் இவ்வாறு வன உயிரினங்களை விடவும் கேவலமாக நடந்து கொள்வதாகவும் தன்னுணர்வு பெற்ற மனிதர் எவரும் பிற உயிரினங்களை பயன்படுத்துவதும் இல்லை, உண்ணுவதும் இல்லை என்றும் தங்களின் தற்காப்பு கருவிகளான கொம்பு, அலகு, பற்கள், நகங்கள் ஆகியவற்றை மறந்து அச்சத்தாலும் அலையாமல் உடனே கிடைக்கின்ற உணவாலும் ஆசை கொண்டதாலேயே அவர்கள் அடிமை குணத்துக்கு ஆளாகி அல்லல் படுவதாகவும் கூறினார். மேலும் சுதந்திரம் பெற்ற எந்த உயிரும் அல்லல் படுவதுமில்லை, பிறரை அல்லல் படுத்துவதும் இல்லை என்று முடித்தார். வனக்கடவுளை துதித்து வணங்கி திரும்பிச் சென்று எஞ்சிய விலங்கினங்கள் இனிமேல் இயற்கை இடர் மற்றும் மனிதர் ஆகியவற்றிடமிருந்து தப்பிப்பது பற்றியும் ஒற்றுமை காப்பது பற்றியும் வனராஜன் சிங்கத்தின் தலைமையில் ஆலோசனை செய்யலாயினர். வனக்கடவுளை செல்ல விடாமல் தடுத்த விஷஜந்துகள் தங்களை அவருக்கு கூட பிடிக்காததால் அலட்சியம் செய்வதாக கூறி கலங்கின.
வனக்கடவுள் அவர்களை பார்த்து புன்னகைத்து பின்வருமாறு கூறினார். இந்த வன உயிரினங்கள் யாவும் என் பிள்ளைகளே. மிருகங்களும் பறவைகளும் ஓடுவதையும் பறப்பதையும் கண்டு அவர்கள் சுதந்திரம் பெற்றுவிட்டதாக நீங்கள் கருதுகிறீர்கள். அதைவிட சுதந்திரமும் அதிகாரமும் அறிவும் கொண்ட மனிதரால் அவர்கள் யாவரும் அடிமைப்பட்டு கிடப்பதையும் அறிவீர்கள். அவர்கள் யாவரும் வனத்தை ரசித்த காலம் போய் இப்போது அவர்களையே மனிதர் கூட்டமாய் வந்து ரசிக்கிறார்கள். நான் முன்பு சொன்னதைப் போல் அவர்கள் தங்கள் தற்காப்பு கருவிகளை பயன்படுத்தாததாலும் அச்சத்தாலும் நல்ல உணவுக்கு ஆசைப்பட்டதாலும் சோம்பேறித்தனத்தாலுமே அடிமை வாழ்வு அடைந்தனர். உயிரினம் தோன்றிய காலத்திலிருந்து இருக்கும் நீங்களோ எப்போதும் அஞ்சியதில்லை. சிறியனவாக இருப்பினும் உங்களை விட பல மடங்கு பெரியான மனிதர் உங்களைக் கண்டு அச்சமடைகின்றனர். வளர்ப்புக்கு வைத்துக் கொள்வதில்லை. அவ்வாறு உங்களை பிடிக்கும் மனிதர்கள் பாலுக்கும் தோலுக்கும் கொம்புக்கும் இறகுக்கும் மாமிசத்துக்குமான பயன்பாடுகள் அடைவதில்லை. மாறாக உங்களின் விஷத்தை எடுத்து மருந்து தயாரித்து பல மனிதரின் நோயை குணம் செய்கிறார்கள். பொதுவாக ஊரில் வாழும் மனிதர் உங்களை அண்டுவதே இல்லை. நீங்களே அவர்கள் இருப்பிடம் சென்றாலும் விரட்டுவார்கள். எப்போதுமே சுதந்திரம் என்பது உங்களுக்கானதாகத்தான் இருக்கிறது. அச்சம் இன்றி மரணத்தின் இறுதி நொடி வரை போராடும் குணம் உங்களுக்கே உள்ளது. நான் தந்த பெரிய உபகரணங்களையும் மறந்து அடிமைப்பட்ட ஜீவர்களை விட நான் தந்த சில விஷத்துளிகளை வைத்தே நீங்கள் போராடுகிறீர்கள். உங்கள் மரணம் கூட பிறருக்கு நோய் தவிர்க்கும் மருந்து தரும் விஷயமாகிறது. இந்த வனத்தில், ஏன் இந்த உலகத்தில் கூட ஆசையற்ற மனிதர்களுக்கு இணையாக நீங்களே உயர்ந்தவர்கள் என்றார். விஷ உயிரினங்கள் யாவரும் மிக்க மகிழ்வடைந்து வனக்கடவுளை வணங்கி விடை பெற்றன. முற்றும்.